3x plus 4y is to x plus 2y equal to 9, equal to 9 is to 4. Then 3x plus 5y is to 3x minus ys. ஸோ இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3x plus 4y. ஓகே, திஸ் இஸ் டூ நம்ம எப்படி போடலாம், டிவிஷன்ல போட்டு x plus 2y equals to 9/4. கிளியரா இந்த 9 is to 4 9/4ன்னு சொல்லிட்டு போடணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன வரும், 4 into 3x plus 4y equals to 9 into x plus 2y. ஓகேவா, இப்போ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 3s are என்ன வரும், 12x plus 4 4s are 16y equals to 9x plus 9 2s are 18y. இப்போ இந்த பக்கம் x கொண்டு வாங்க. 12x minus 9x equals to 18y minus 16y. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த 9x இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், இந்த 16y இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிளஸ் மைனஸ் நமக்கு மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ இங்க என்ன வருதுன்னு பாருங்க. 12x minus 9x is 3x. 3x equals to 18y minus 16y என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2y. ஸோ 3x equals to 2y. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க இல்ல பாருங்க, 3x plus 5y இஸ்டு கொடுத்துருக்காங்களா, 3x minus y. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிடியூட் இந்த 3x equals to 2y கொடுத்துருக்காங்களே, தட் இஸ் 3x equals to 2y அப்படின்றத நம்ம இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 3x இருக்கிறதுல என்ன போடணும், 2y. ஸோ 2y plus 5y. புரியுதா, இந்த 3x இருக்கிறதுல 3x இருக்கிறதுல என்ன போடணும், 2y போடணும். ஸோ 2y போடுறோம் பை இங்க 3x இருக்கிறதுல என்ன போடணும், 2y minus y. இப்போ இது என்ன வரும் பாருங்க, 2y plus 5y is 7y. 2y minus y is y. So cancel பண்ணா என்ன வரும், this is 7/1. Otherwise we can write it as 7:1. So answer கொடுத்துருக்காங்களா, the answer is 7:1.